ஐயப்ப பக்தர்கள் கருமை நிற ஆடையை அணிவதற்கு பல காரணங்கள் கூறப்படுகின்றன. ஆன்மீகம் காரணங்களான ஐயப்ப சுவாமி சனீஸ்வர பகவானிடம் தனது பக்தர்களுக்கு 7.5 சனியின் பாதிப்பு உட்பட எந்த துன்பமும் நேராமல் கருணை காட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதாக ஒரு கதை உள்ளது. கருப்பு நிறம் சனீஸ்வர பகவானுக்கு உகந்தது என்பதால் கருப்பு ஆடை அணிந்து சபரிமலைக்குச் செல்லும் பக்தர்களுக்கு சனீஸ்வரரின் பாதிப்புகள் நீங்கி நன்மை உண்டாகும் என்பது பொதுவான நம்பிக்கை. ஐயப்பன் மகிஷாசுரனை வென்றபின் உலகிற்கு துன்பம், ஆசை, ஈகோ இல்லாத துறவியாக விளங்குவேன் என்று கூறினார். அப்போது அவரை வழிபடும் பக்தர்களும் தங்களின் வாழ்க்கையில் துறவறம் கடைப்பிடிப்பதற்காக கருப்பு அல்லது நீல நிற உடைகளை அணிந்து தங்கள் பக்தியை வெளிப்படுத்த ஆரம்பித்தனர். இதுவே இன்று மண்டல காலம் என்ற விரத வழிபாட்டின் அடையாளமாகிவிட்டது. கருப்பு நிறம் பொதுவாக இவ்வுலகில் இன்பங்களிலிருந்து பற்றற்ற தன்மையையும் துறவரத்தையும் குறிக்கிறது. மண்டல விரதத்தின் போது பக்தர்கள் உலக இன்பங்களைத் துறந்து எளிமையான வாழ்க்கையை மேற்கொள்வதன் அடையாளமாக இது கருதப்படுகிறது. ஐயப்பன் வழிபாடு துறவற அடிப்படையில் அமைந்தது. பக்தர்கள் மண்டல விரதம் இருக்கும்போது அவர்கள் தங்கள் மனம், உடல், உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி பரிசுத்தமாக்குகிறார்கள். கருப்பு நிறம் எந்த அலங்காரத்தையும் ஆடம்பரத்தையும் வெளிப்படுத்தாதது. அதனால் பக்தர்கள் தன்னை உலகிய ஆசைகளிலிருந்து விலக்கிக் கொள்ளும் அடையாளமாக கருதப்படுகிறது. அறிவியல் சார்ந்த காரணங்களின்படி சபரிமலையில் விரதம் இருக்கும் மாதம் கார்த்திகை, மார்கழி. இந்த மாதங்களில் அதிகமான குளிர் நிலவும். அறிவியல் ரீதியாக கருப்பு நிறம் வெப்பத்தை நன்கு கிரகித்து உடலை கதகதப்பாக வைத்திருக்க உதவும். இதன் காரணமாகவே கருப்பு நிற ஆடை குளிர்காலத்தில் அணியப்படுகிறது. சபரிமலை பயணம் அடர்ந்த காடு மற்றும் மலை பாதைகள் வழியாகச் செல்லக்கூடியது. அங்கு காட்டு யானைகள் உட்பட வனவிலங்குகளின் நடமாட்டம் இருக்கும். வெள்ளை போன்ற வெளிர் நிறங்களைக் கண்டால் சில விலங்குகள் சினம் கொள்ளும் என்றும், கருப்பு நிறம் வனவிலங்குகளை அதிகளவில் அச்சுறுத்தாது என்றும் நம்பப்படுகிறது. மேலும் கருமை நிறம் வன தேவதைகளை சாந்திப்படுத்தவும் உதவுகிறது என்றும் கூறப்படுகிறது. சபரிமலைக்கு முதலில் மாலை அணிந்து விரதம் இருப்பவர்கள், கன்னி ஐயப்பமார்கள் கட்டாயம் கருப்பு நிற ஆடைகளை அணிய வேண்டும்.